வெல்கம் டு MKBG. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது லாஃப்ட்டை மறுபடியும் நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப வருது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கேஜ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ சாதாரண கேஜ் கிடையாது, நம்ம ஒரு 23 கேஜி பார்ட்டிஷன் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஈஸி மெத்தடில் ரொம்ப செலவு கம்மியாக தான் நம்ம கேஜை மேக் பண்ண போகிறோம். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம மெஸ்ஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக ஒரே ஆளே பண்ணிடலாம். இது நமக்கு டைமும் ரொம்ப பெருசாக எடுக்காது. நினச்சா ஒரு 2 நாளில் நம்ம ஒரு 23 கேஜ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கரெக்டாக அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்லேயே இருந்தால் பண்ணலாம். இல்லை பொறுமையாக பண்ணாலும் 4 நாள் ஆகுங்க டைமு. ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம், என்னென்ன மெட்டீரியல் இதுக்கு தேவைன்றது எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 4 அடி லென்த்துக்கு நம்ம வலை வாங்கியிருக்கோங்க. 4 அடிக்கு 50 அடி நம்ம வாங்கியிருக்கோம் மொத்தம். ஒரு ரோலோட லென்த்து பார்த்திங்கன்னா 50 அடி. ஸோ பிரெத்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு. ஸோ நம்ம அப்படியே ஒரு ரோலே வாங்கிட்டோம். ஸோ இந்த ரோலோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா அரௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 3200 வந்துச்சுங்க. ஸோ இது போக நான் தனியாக ஒரு 18 அடிக்கு நான் வலை வாங்கினேன், பத்தலைன்னு சொல்லிவிட்டு. ஸோ வாங்க, இதை இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஹெவி க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில். ஏன்னா இது கையில் குத்திச்சு இல்லை காலில் கிழிச்சிச்சின்னா கண்டிப்பாக இது நம்ம ஸ்டிச்சிங் போடுற அளவுக்கு நமக்கு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வெட்டுற அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 அடிங்க. கேஜோட சைஸும் பார்த்திங்கன்னா லென்த்து 4 ஃபீட்டுங்க. அதாவது ஒரு பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா அதுலேயே 2 ஃபீட்டு, 2க்கு 1.5க்கு 1.5ங்க. இதுதான் நம்ம பண்ணுற கேஜோட சைஸு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு நான் இதை வெட்டுறேன். லென்த்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு 6 பீஸ் வெட்டணுங்க கரெக்டாக. அதில் பார்த்திங்கன்னா 5.5 பீஸ் நமக்கு ஒரு கேஜிக்கு தேவைப்படுதுங்க. ஸோ நம்ம 1.5ல கரெக்டாக 6 பீஸ் வச்சு நம்ம வெட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை மொத்தமாக கூட வெட்டிட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரே ஆளாக இருக்கிறதுனால மொத்தமாக வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் பண்ணுறேன். ஸோ 1.5க்கு 1.5 நம்ம கரெக்டாக 6 பீஸ் நம்ம வெட்டிக்கிறோம். ஸோ நமக்கு தேவைப்படுறது 5.5 பீஸ் தேவைப்படும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை செய்கிறதுக்கு எனக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக கட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ கட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது கண்டிப்பாக கை வலிக்கும், நாள் கொஞ்சம் அதிகமாகும். நம்மகிட்ட கட்டர் மிஷின் இருந்துச்சுங்க, இரும்பாக இருக்கிற மிஷினு. ஸோ அதை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நோஸ் பிளேயருங்க. வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த 2 விஷயந்தான், ஒன்று கட்டரு, நோஸ் பிளேயர். இது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அளக்கிற டேப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம மெஸ்ஸை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம திக்னஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு கேஜ் ஒர்க்குன்றதுனால நான் கொஞ்சம் லைட் மெட்டலே வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹெவி கிடையாது நம்மளோட கேஜ் இது பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இது கேஜ் எங்கே சூட் ஆகுன்றதையும் நான் சொல்கிறேன். லாஃப்ட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ரூம் மாதிரி கட்டி இல்லைனா நீங்கள் ஒரு வெல்டிங் மெஸ் மாதிரி தடுத்து வச்சுருக்க இடத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மகிட்ட இந்த கட்டரை வச்சு தான் நம்ம ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆச்சு. எனக்கு ஒரு நாள் கட் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேஜ் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ கட் பண்ணுறது எல்லாமே இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஏன்னா இந்த ரோலை பார்த்திங்கன்னா மிஷினை வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி தான் அதை ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட நம்ம மேலேயோ கண்ணிலையோ இந்த ரோலோட ப்ரெஷர் நம்ம பிரிக்கும் போது அடிபட வாய்ப்பு இருக்குது. ஸோ காலில் ஒரு ஷூவோ இல்லைனா கையில் ஒரு க்ளவுஸோ போட்டு நீங்கள் பண்ணோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1.5 அடிக்கு கரெக்டாக பிரெத்து வச்சு 6 பீஸ் கட் பண்ணுறோம். இல்லை நான் 9 அடிக்கு நான் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் டிவைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு பீஸாக தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த கட்டிங் ஒர்க்கை முடித்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடணும். பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை கேஜ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 23 கேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோல், அதாவது 50 ஃபீட் கண்டிப்பாக ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு 18 அடி நம்ம வெளியில் வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சு நீங்கள் செவுத்துலேயோ எதுலையாவது ஒன்றில் முதல்ல சாய்ச்சி வச்சுக்கணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த செவுத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 3 பீஸை எடுத்துகிட்டு 2 பீஸை வந்து நீங்கள் சும்மா நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து 3வது பீஸை வந்து நம்ம டாப்பில் வச்சோம்னா அது வந்து கரெக்டாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பீஸை வைக்கும் போது ஷார்ப் எட்ஜு வந்து நம்ம கண்டிப்பாக விட்டுருப்போம். ஸோ ஷார்ப் எட்ஜுன்றது வந்து நல்லா நீளமாக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறத கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஷார்ப்பாக வரதை வந்து நான் ஒரு பக்கமும் அது வந்து பிளெயினாக வரதை வந்து நான் மேல் பக்கமாகவும் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு செட் பண்ணுறது தாங்க அதில் விஷயமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஷார்ப் எட்ஜையும் அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் எட்ஜையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஏன்னா கீழே வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வருது. இந்த மாதிரி நீங்கள் வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பிங்களை மடித்து விடணுங்க. இதுதான் ஒர்க்கு. ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் மடிக்கிறதுக்கு வந்து நம்ம நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் லீவ் ஒரு 4 நாள் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம சரி இதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த லீவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் ஒரு கேஜாக பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய வேலையாக தெரியாது. ஸோ ரேம்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் டயர்டாகவும் வேறு பெரிய வேலை மாதிரி தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கிறது தாங்க விஷயம். கரெக்டாக மடித்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடணும். ஏன்னா கையை கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ப் எட்ஜ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கட்டர் மிஷினை வச்சு கிரைண்ட் பண்ணிடுவேன் அந்த ஷார்ப்னஸ் எல்லாத்தையும். ஸோ அது வந்து நம்ம கைகளை கிழிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட கட்டர் இல்லை, அந்த மிஷின் இல்லைனா நீங்கள் வந்து நல்லா நோஸ் பிளேயரு இல்லை கட்டிங் பிளேயரை வச்சு அந்த ஷார்ப்பாக வர எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம கையை கிழிக்காத மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எட்ஜை வந்து மடிக்கிறது தாங்க இதில் பெரிய வேலையே. ஸோ இது ஃபுல்லாக ஒவ்வொரு சைடும் நான் மடிச்சுட்டு வரேன். நீங்கள் கட்டரை வச்சு கட் பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் ஒன்று வந்து ஷார்ப்பாக விட்டுட்டு இன்னொன்று வந்து பிளெயினாக விடணும். ஒன்றை வந்து நம்ம அப்படி கட் பண்ணோம்னா மடிக்கிற வேலை நமக்கு கம்மியாகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒன்று வந்து ஷார்ப்பாக இல்லை ஒரு 3 இது அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு 4வது இதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு கட் பண்ணும் போது உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணதுனால எனக்கு எல்லா எட்ஜுமே நான் மடிச்சாகணும். எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கும் எட்ஜ் எல்லாமே. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோல்டிங் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட ஃபினிஷிங்கு. ஆனால் வந்து நம்ம ஒன்று விட்டு ஒன்று பண்ணுறதுனாலும் தப்பு கிடையாது. ஸோ இல்லை ஒரு 4 இது கேப் விட்டு பண்ணிங்கன்னா நமக்கு மடிக்கிறது வந்து கொஞ்சம் வேலை குறையும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணிட்டே வரேன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ சைடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். 6 பீஸ் நான் வெட்ட சொல்லியிருந்தால 1.5 அடியில் அதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து 2 அடிக்கு வந்து அதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம 2 ஃபீட்டுக்கு வந்து குறுக்க வச்சு நம்ம 2ஆக வெட்டுறோம். ஸோ இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி நமக்கு கிடச்சிரும். ஸோ இதான் சைட் பீஸு. ஸோ அடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அது சைட் பீஸாக தான் இருக்கணும். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 2 அடிக்கு நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ சைட் பீஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியுதா? 2 பக்கமும் சைட் பீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிடில் டிவைட் பண்ணோம். ஸோ வந்து நம்ம மிடில் டிவைட் பண்ணுறது எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ நம்ம அந்த சைட் பீஸை வெட்டும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து நமக்கு டோருக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ டோருக்காக அந்த பீஸை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ கட் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ சைட் பீஸ் இப்படி தான் இருக்கும், 2 பீஸு. ஸோ இதை எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மிடில் பார்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ மிடில் பார்ட்டிஷன் வச்சு நம்ம பிரிச்சுட்டு நம்ம டாப்பை வந்து நம்ம மாட்டிட்டோம்னா கேஜோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி நமக்கு ஒரு கேஜ் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிடில் பீஸை வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு தாங்க நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் ஷார்ப் எட்ஜ் விட்டு தான் நம்ம வந்து வெட்டியிருந்தால் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போது இதை ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ ஒரே ஆள் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நமக்கு கிளியராக காட்ட முடியல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ காமிச்சிருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபோல்டிங் வந்து இப்போ எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி முடித்த உடனே நமக்கு எல்லா பக்கமும் ரெடி ஆயிரும். ஸோ டாப்பை மட்டும் நம்ம வந்து இப்போ அந்த லாஸ்ட் பீஸை நம்ம மாட்டணும். ஸோ டாப்பை நம்ம மேலே வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா மொத்தமாக நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கேஜ் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம டோர் வைக்கிறது தாங்க. டோர் வைக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டாப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டோர் பற்றி பார்க்கலாம். இப்போ டோருக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 துண்டுங்களை வந்து நம்ம 2 டோருக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டோ இல்லைனா வந்து நம்ம உள்ளே வந்து எக்குக்கு வைக்கிறதுக்கு ஸோ அந்த எக் ட்ரே வைக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு டோரை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ புறாங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோன்றதுனால டோர் வந்து பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நம்ம கட் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதில். அதே மாதிரி புறாங்க வந்து ரொம்ப ப்ரெஷரில் புல் பண்ணி தள்ளிட்டுலாம் வராது. ஸோ நம்ம வந்து விங்ஸ் கட் பண்ணதை அந்த மாதிரி தான் போட போகிறோம். அதனால நம்ம பிரச்சனையே இல்லை. ஸோ ஈஸியாக நம்ம பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். டோர் இப்போ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு டோரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ப் எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கையை கிழிச்சிடும். இது வந்து ரொம்ப மோசமான விஷயங்க. ஏன்னா கையை வந்து கிழிச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா ரத்தம் வர அளவுக்கு கையில் கோடு போடுற மாதிரி போட்டு விட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஷார்ப்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஓரத்தில் எந்த அளவுக்கு ஷார்ப்பை நம்ம வந்து பெண்ட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில்
இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த ஷார்ப்போட எட்ஜை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே விட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோர் ரெடி ஆயிரும். ஸோ ஒரு பக்கம் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் மட்டும் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜை உள்ளே விட்டு அதை வந்து நம்ம சுற்றி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டோர் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இதுக்கு டோருக்கு ஒரு லாக் போடணும். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த டோருக்கு லாக் போடுறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொடி கட்டுவாங்க பார்த்தீங்களா, மாடிலாம் பச்சை கம்பின்னு கேட்டால் சொல்லுவாங்க. கட்டு கம்பி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த கம்பி வந்து நம்ம எடுத்து பண்ண போகிறோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க டோர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு லாஃப்ட்ன்றதுனால நமக்கு வந்து உள்ள புறா வந்து வெளில வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சும்மா ஒரு புறா வந்து வெளில வராத அளவுக்கு ஒரு டோரில் வந்து நம்ம ஒரு லாக் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இதுதாங்க இந்த பச்சை கம்பி. ஸோ நம்ம கொடி கட்டுற கம்பின்னு ஹார்ட்வேர்ஸில் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மிஞ்சி போனால் ஒரு 2 அடிக்கு நம்ம வந்து வெட்டிக்கணும். ஸோ வெட்டிட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டோரோட இதுக்குள்ளே நம்ம அப்படியே விட்டுட்டு சும்மா அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கார்னரை வந்து நம்ம ஒரு சுற்றி இப்படி மடித்து விட்டாச்சுனாலே போதும். ஸோ இது வந்து நம்ம அப்படி உள்ள சொருவினாலே டோர் வந்து நின்றுக்கும். புறா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடலாம், வெளில வராது. ஸோ எனக்கு இந்த டோர் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே போட்டாச்சு. இவ்வளோதாங்க கேஜோட ஒர்க்கு. ஸோ அந்த பக்கமும் அந்த மாதிரி டோர் வைக்கணும். நான் வச்சுட்டு நம்ம ஆங்கிளில் வந்து போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு தேவையான கேஜ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் வாங்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் மல்டி பர்பஸுக்குங்க அந்த கேஜ். பிஜிஎனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஸோ ஸ்மால் கனரு, என்ன பேர்ட்ஸ் வேணாலும் இதில் போட்டுக்கலாம், ஃபின்ச்சஸ் கூட. ஸோ சேம் மெத்தட் தாங்க கேஜ். ஆனால் லாஃப்ட்டுக்குள்ளே வைக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வெளியில் அவுட்டோரில் வந்து இது செட்டே ஆகாது. நான் அதே உங்களுக்கு சொல்லிடுறேன். காலனி ப்ரீடிங் அவுட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு இது செட் ஆகாதுங்க. இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்பவும் கூட அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கிளியராக காட்டணுமேன்றதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me even if it's fake.